ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நான் ஜிலேபி கண்ட மீன் தான். இது ஜிலேபி கண்ட மீன் என்னவாங்க எனக்கு தெரியாது. நான் அப்போ எங்கள் மீன் கடையில் கேட்டு ஜிலேபி கண்ட மீன் கொடுனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இது எப்போ நான் செய்து பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட் பார்ட் இது நான் செய்ய போகிறேன். இந்த ஜிலேபி கண்ட மீன் வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஃப்ரைக்காக என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு. நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. கொஞ்சமாக நம்ம பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகு பொடி, நம்ம தேவைக்கு எவ்வளோ உப்பு, அரை கிலோ மீன்ன்றதுக்காக நான் வந்து ஒரு 1/2 எலுமிச்சை பழம் இது, நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீனுக்கு தடவலாம். எல்லா மீனும் இதே மாதிரி தடவிட்டு காட்டுறேன் நான். இப்போது இந்த மாதிரி நம்ம மசாலா தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊறணும் இந்த மீன். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறட்டும், அப்புறம் ஃப்ரை பண்ணுறது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மீன் பாருங்கள் ஊற வச்சு நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் எண்ணெய் ஊற்றிடுவேன். ரொம்ப நீட்டாக ஃப்ரை பண்ண முடியும். மீன் கூட இருக்கிற மசாலாலாம் நம்ம கிடைக்கணும். நல்லா மீடியமில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வேகணும் இல்லையா, அதனால இப்போ வந்து நான் பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் நல்லா மீன் ஃப்ரை பண்ணிட்டேன் மீடியமில் வச்சு. இப்போ நம்ம மீன் எடுத்துடலாம். ஜிலேபி கண்ட மீன் பார்க்கலாம் எப்படி. நல்லா பூ மாதிரி வந்துச்சு பாருங்க, சூப்பராக. சூப்பராக இருக்குது. சிம்பிளாகவும் மசாலா சிம்பிள், எல்லாமே சிம்பிள் தான். இது ஜிலேபி கண்ட மீன் நான் ஃப்ரை பண்ணதை பார்த்துருப்பீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.